சரவண பெருமாள் சார், இப்போ தமிழ்நாடு அரசு நேற்றைய பட்ஜெட்டில் 9,29,000 கடன், அது குறித்து நம்ம இப்போ பேசுகிற டைம் இல்லை. இன்றைக்கி உடனே பெரிய சாதனை புரிந்த மாதிரி விவசாய பட்ஜெட்டை போடுறாங்க. நம்முடைய வைகை விவசாய சங்கத்தினுடைய மாநில தலைவர் MSK பாக்கியநாதன் கொதிப்படைந்திருக்கிறார், ஆதாரப்பூர்வமாக கேட்கிறார். அம்மையார் சசிகலா அவர்கள் ஆதார விலையை நீங்கள் கொடுக்கணும், கரும்புக்கும் நெல்லுக்கும் கேட்குறாங்க, குண்டு மிளகாய்க்கும் ஒன்றுமில்லைன்னு கொதிப்படைகிறது பாக்கியநாதன். இந்த பட்ஜெட்டு நிர்வாக சீர்கேட்டை திசை திருப்பும் விளம்பர அரசுன்னு நாங்கள் தலைப்பெடுத்திருக்கிறோம். ஐயா, எப்படி பார்க்குறீங்க சரவண பெருமாள்? அதாவது ஜெயா நியூஸ் குழுமத்தினருக்கும் நெறியாளர் உங்களுக்கும் சக கருத்துரையாளர்களுக்கும் மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னோட பொன்னான கருத்துக்களை தமிழ் கடவுள் முருகனோட திருவடிகளுக்கு தெரிவித்து, அதாவது தமிழன் என்று சொல்லடா, கேக்குதா? நல்ல கேக்குது, நீங்க வார்ட் பேசுங்க. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, தமிழன் என்று சொல்லடா, தலைகீழாக நில்லடா. தலைகீழா எங்க சார் நிப்பான்? தலைகீழா நிக்க, தலை குனிந்துதான் நிக்க வேண்டியிருக்கு. அதான், இது தலைக்குனிவு கூட கிடையாது. ஏற்கனவே தலைக்குனிவு வந்தாச்சு. 1.5 வருஷம் 2 வருஷம் ஆட்சி காலத்துல இவங்க செஞ்ச குளறுபடிகள், டிராமா, நாடக கம்பெனி. இந்த நாடக கம்பெனி நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய தினந்தோறும் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க. அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மற்ற அமைச்சர்களும், அன்பில் பொய்யாமொழி மகேஷ் முக்கியமா, அது இல்லாம அறநிலைத்துறையில இருக்கக்கூடிய நம்ம இவரு சேகர் பாபு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து மா சுப்பிரமணியம் எல்லாம் சேர்ந்து ஒரு டிராமா கம்பெனி நடத்துறாங்க. வேற எதுவுமே கிடையாது. மக்களை திசை திருப்பும் பட்ஜெட், மக்களை ஏமாற்றும் பட்ஜெட், மக்கள் அனைத்து மக்களுக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மத்திய அரசாங்கத்தினுடைய என்ன அவங்க வந்து கொண்டு வந்தாங்களோ, முதல் முறையாக 2014 நரேந்திர மோடி தலைமையில ஆட்சிக்கு வந்தப்போ சப்கா சாத் சப்கா விகாஸ் சப்கா பிரயாஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. எல்லாருடனும் சேர்ந்து எல்லாருக்காகவும் எல்லாருடைய திறனை கொண்டும் எல்லாருடைய மேம்பாட்டையும் நாங்க கொண்டு வருவோம்னு சொன்னாங்க. இவங்க அதே போக்குல தான் இந்த பட்ஜெட்டை, ஒன்றும் புதுசா இவங்க சொல்ல, மத்திய அரசாங்கத்துல இருந்து என்ன கொடுக்கப்படுகிறதோ மாநிலத்துக்கு அந்த பட்ஜெட்டை வச்சுதான் இவங்க வந்து அந்த செர்விக்கல் கேன்சருக்கு நாங்க வந்து என்னமோ பெருசா இலவசமா நாங்க வந்து 14 வயசு பெண்களுக்கு இது கொடுக்குறோம். ஆல்ரெடி செர்விக்கல் கேன்சருக்கு மத்திய பட்ஜெட்ல வந்து செப்டம்பர் 2024 வந்து தெளிவா வந்து கொடுத்துட்டாங்க. 12% இந்த GST வந்து 5% கொண்டு வந்தாச்சு. ஹெல்த் செக்டார், அதாவது இப்ப இந்த மா சுப்பிரமணியம் இருக்காரு பாத்தீங்களா, நீங்க இப்ப இந்த ஒரு விவாத மேடையில கூட என்ன கூப்பிட்டு பேசுனீங்க, அந்த மருத்துவர்களுடைய அவல நிலை நான் வந்து பேசினேன். இன்னைக்கு வந்து மருத்துவர்களோட அவல நிலை மட்டும் இல்ல, மருத்துவத்துறை வந்து நேற்று ஒரு விவாத மேடையில சொல்றாங்க. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க திமுகவை ஆதரிச்சு பேசுறவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னமோ உலகத்திலே இல்லாத மெடிக்கல் ஃபெசிலிட்டியை கொண்டு வந்திருக்கக்கூடிய பட்ஜெட்ன்றாங்க. இந்த பட்ஜெட்ல மெடிக்கல் ஃபெசிலிட்டிக்கு ஒண்ணுமே இல்லை, மருத்துவத்துறைக்கு மேம்பாட்டுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஓமந்தூரார் ராஜீவ்காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல், ஸ்டான்லி, இதை தவிர்த்து மதுரையில இருக்கக்கூடிய இதை தவிர்த்து திருநெல்வேலி, இவங்க சொல்றாங்க பாத்தீங்களா, தூத்துக்குடியில வந்து ஷிப் பில்டிங், அங்க வந்து 30,000 பேருக்கு வந்து நாங்க வேலை வாய்ப்பை உருவாக்குவோம்னு சொல்றாங்க. யாருடைய கம்பெனில நீங்க உருவாக்குவீங்க? ஏற்கனவே TR பாலு போன்றவர்கள் நடத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஷிப் பில்டிங் கம்பெனி, அவங்க வச்சிருக்க ஷிப்பிங் இதுல எல்லாம் நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்க போறீங்களா? எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பீங்க? நீங்க ஒரு உதாரணம் நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் ஒரு முறை ட்ரெயின்ல வந்து கோலாப்பூர்ல இருந்து வந்துகிட்டு இருக்கேன். என் கூட வந்து சக பயணி ஒருத்தர் வந்து ஒரு 15. சரணபெருமாள், நீங்க நேற்று பட்ஜெட்ல இன்னைக்கு இந்த விவசாயத்தை பத்தி சொல்லுங்க. நேற்று உள்ளத கதை நம்ம பேசலாம். அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். நான் ஒவ்வொரு அங்கமா இதை வந்து இந்த பட்ஜெட்டை வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கமா வந்து பிரிக்கணும். அதாவது எம்ஜிஆரோட பாடல் வரிகள் என்னன்னா, திட்டம் போட்டு திருடற கூட்டம் திருடி கொண்டே இருக்கிறது, சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு திருடுறதுக்குன்னே இந்த பட்ஜெட் போட்டிருக்காங்க. விவசாயிகள் சொல்லும் போது வந்து விவசாயிகளுடைய அந்த மேம்பாடு, அவர்களுடைய உள்கட்டமைப்பு,
அவங்க பொருளை விளைவிச்சு சென்னை சிட்டிக்கோ இல்ல வெளிநாடுகளுக்கோ எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அளவுல இந்த காரிடார் எல்லாம் இவங்க எதிர்த்தாங்க. சரி. நம்ம அதிமுக ஜெயலலிதா அம்மையாரோட ஆட்சியில வந்து சேலத்துல இருந்து மஞ்சளை கொண்டு வரது, அதுக்கு கொள்முதல், நீங்க குண்டு மிளகான்னு சொன்னீங்க. சேலத்துல இருந்து மஞ்சளை வந்து சரியான விலைக்கு கொடுக்கணும், அதெல்லாம் பத்தி பேசவே இல்லை இவங்க. எதையுமே வந்து நீங்க சொல்றீங்க சசிகலா அம்மையார் வந்து குண்டு மிளகாய்க்கு கொடுக்கல, கரும்புக்கு கொடுக்கலன்னு சொல்றாங்க. ஆனா வந்து நிறைய விஷயங்களை இவங்க வந்து கணக்கிலே வரல. என்னைக்கு வந்து காமராஜர் ஆட்சி காலத்துல போடப்பட்ட நீர் தேக்கங்கள் இருக்கிறதோ அதுதான் இருக்கு. ஆனா நீரை வந்து நீங்க வந்து தடுப்பணை கட்டி அதை தேக்கி வைங்கன்னு கொடுத்த 3500 கோடி ரூபாய் காணாம போச்சு. அத இந்த பட்ஜெட்ல சொல்லிருக்காங்க. சரி, அது இந்த பட்ஜெட்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா நீரை வந்து நாங்க தேக்குவோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. வேர்ல்டு பேங்க் கொடுத்திருக்கக்கூடிய பணம் இன்னைக்கு வந்து எங்க போய் எங்க இருந்து இந்த 3500 கோடி ரூபாய் வந்தது? ஊரக வளர்ச்சி துறைக்கு வந்து 3500 கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. இதே உங்க விவாத மேடையில நான் சொல்லியிருக்கேன். இந்த 3000 பல விவாத மேடையில இந்த பிரச்சனையை எழுப்பினப்போ, நீங்க தூத்துக்குடி பிரச்சனையை பேசினப்போ, திருநெல்வேலியில வெள்ளம் வந்தப்போ 3500 கோடி ரூபாய் ஊரக வளர்ச்சி துறைக்கு அதனோட கட்டுமானத்திற்கு மேம்பாட்டிற்கு கொடுக்கப்பட்ட பணம் எங்கே சென்றதுன்னா இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்காங்க. சரி, அந்த பட்ஜெட் இந்த பட்ஜெட்ல சொல்லப்பட்ட கணக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த திருட்டு பணம் திரும்பி இங்க வந்திருக்கு. 3500 கோடி ரூபாய் கொடுக்க போறாங்க. சரி, விவசாயிகளுக்கு நீங்க வந்து விலை கொள்முதல் கொடுக்க முடியல. கிராப் இன்சூரன்ஸ் இவங்க சொல்றாங்க, அது எங்க இருந்து? நீங்க மத்திய அரசாங்கத்துல வந்து 60% அவங்க, இவங்க 40%. இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கம் இந்த கிராப் இன்சூரன்ஸ் இவங்க சரியா ஏற்கனவே உங்க விவாத மேடையெல்லாம் சொல்லியிருக்கேன் நான். விவசாயிகள் பிரச்சனை வந்தப்போ நம்ம ஐயா கண்ணா அவர்கள் பேசினாரு. அதுல வந்து நிறைய குளறுபடிகள் இருக்கிறது. இப்ப வந்து திரும்பி அந்த கிராப் இன்சூரன்ஸ்க்கு இவங்க வந்திருக்காங்க. அதே பொய்ய சொல்றாங்க. சரணபெருமாள் கிராப், அதாவது சரணபெருமாள் ஒரு நிமிஷம். சசிகலா அம்மா என்ன சொல்றாங்க இன்றைய அறிக்கையில ஒரு 4வது பாயிண்ட் அவங்க அம்மா சொல்றாங்க, ஐயா பயிர் காப்பீட்டுக்காக இந்த 4 வருஷத்துக்கு மொத்தம் ஒதுக்கீட்டு தொகை 8874 கோடி. இதுல 30 லட்சம் விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் 5342 கோடி ரூபாய் தான் பயிர் காப்பீட்டு தொகை கிடைக்கப்பட்டதாக குறைக்கப்பட்டுள்ளது. அப்ப மீதி ரூபா என்னாச்சு? அப்ப இதுலயே மோசடியான அதுதாங்க. திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக் கொண்டே இருக்கு. இது பட்ஜெட் போட்டு திருடுற கூட்டம். அலிபாபாவும் 40 திருடர்களும் எம்ஜிஆர் நடிச்சாரு. ஆனா இன்னைக்கு வந்து அதுக்கான ஸ்கிரிப்டை எழுதி இன்னைக்கு வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. 53 கட்சி போனாங்க. 53 கட்சி இவங்க எல்லாம் 53 திருடர்கள். அலிபாபாவும் 53 திருடர்கள் கதை மாதிரி இவங்க பண்றாங்க. நான் ரெண்டாவது பல क्वेश्चनோட கேக்குறேன். இல்ல ஒரு பாயிண்ட் இந்த ஒரே ஒரு பாயிண்ட். இங்க வந்து சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கு. காவல்துறை மேம்பாட்டுக்கு எந்த நிதியும் இந்த பட்ஜெட்ல சொல்லப்படல. படு மோசமான நிலைமை. இவங்க வந்து சிசிடிவி இருங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பெண் மானபங்கப்படுத்தப்பட்டு அவல நிலை ஏற்பட்டு உலகளாவிய அளவுல தமிழகம் வந்து தலை சிரிக்கிறது. ஆனா வந்து இன்னைக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மேம்பாட்டுப்படுத்துவோம்னு சொல்லி பட்ஜெட்ல ஒதுக்கி இருக்காங்க. நீங்க வந்து ஆட்சி நடத்துறீங்க. சரணபெருமாள், நம்ம அந்த விவசாய பட்ஜெட்டை பேசுறதுக்கு நமக்கு நேரம் காணாது, கொஞ்சம் இருங்க. சரணபெருமாள் சார், சுருக்கமா உங்களுடைய நிறைவு கருத்து சார், ஒரு 2 நிமிஷம் எடுத்துக்க. அதாவது இந்த இது உங்க சொல்ற இந்த கிராஸ் கிராப்டு ஏரியா இன்க்ரீஸ் ஃப்ரம் 146.77 லேக் ஏக்கர்ஸ் 2019-20 பீரியட்ல இருந்து 154 லட்சம் ஏக்கரா இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த இது 20 டபுள்டு கிராப் ஏரியா 24 லட்சத்து ஏக்கர் வந்து 33 லட்சத்தா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அதற்கான இதெல்லாம் நாங்க இன்னும் மென்மேலும் படுத்துவோம். அது இல்லாம 16 லட்சம் ஹெக்டேர் வந்து மேலும் சேர்க்க போறோம். இதுல வந்து டிஸ்டில்டு வாட்டரு, இந்த தூர் வாடுறது, இதுக்கெல்லாம் தனிப்பட்ட இது குளங்கள் ஏரிகள் இதெல்லாம் தூர் வாடுறதுக்கு 2000 கோடி ரூபாய் மண் எரிகால இவங்க கொடுக்குற மாதிரி சொல்றாங்க மத்திய அரசாங்கம். அது இல்லாம நீங்க குறிப்பிட்டு சொன்ன இந்த கிராப் இன்சூரன்ஸ் 8704 கோடி ரூபாய் வந்து கொடுக்கப்பட்டது. ஆனா வந்து 5240 கோடி ரூபாய் செலவாயிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊரக வளர்ச்சி துறையில கொடுக்கப்பட்ட 3500 கோடி ரூபாய். அது இல்லாம வந்து நீர் தேக்கங்களை உருவாக்குவதற்கு
டேம்ல இருந்து வடிஞ்சு வர தண்ணியை எக்ஸஸ் நீர் இப்போ வந்து மழை காலங்கள்ல நம்ம வந்து வெள்ளமா போற நீரை வந்து தேக்கி வைப்பதற்காக கண்டிப்பா. அந்த டேங்க் பண்டை உருவாக்குவதற்கு ஃபண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நிச்சயமாக, 3500 கோடி நிச்சயமாக. ரூபாய். அது மென்மேலும் 5000 கோடி ரூபாய் ஆச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு எக்ஸாக்ட் ஃபிகர்ஸ் எங்க இருந்து இன்னும் இது வரைக்கும் தெரியல. ஆனா இதெல்லாம் மறைச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம், மண்ணெரிகாக்கு இவங்க 2000 கோடி ரூபாய் கொடுக்குறாங்களாம். என்ன ஒரு டிராமான்றதே எனக்கு ஒண்ணும் புரியல. நன்றி, இது வந்து நன்றி. முழுக்க முழுக்க திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கு. இது பட்ஜெட் போட்டு திருடுற கூட்டம். அதான் என்னோட கருத்து. ரைட்.